ஒரு செயல் நம்மளை அறியாமல் தானே நடக்கும். இது நீங்க இன்ட்யூஷன் பவர்னு நீங்க நினைச்சிருந்தாலும் சரிதான், இல்லைன்னா யாரோ உங்களுக்கு சொல்லி நீங்க அதை செய்யறதாக ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் மேல உள்ள கோபத்துல மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு மறுபடியும் எடுத்து போட்டுப்பாங்களாம். அப்ப என்ன சொல்லலாம், அன்றைய அந்த 3 நாள் 4 நாள் அப்படிங்கிறது அவர்கள் கழுத்தில் அந்த மாங்கல்யம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அது தானா நடந்ததானா? தானா நடந்தது. இன்னும் நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஜாதகம் பார்க்கும்போது சண்டை போட்டு திருமாங்கல்யத்தை கழட்டி வச்சுட்டாங்க. உங்க மனைவிக்கே மாங்கல்யத்தை மாத்திட்டு புதுசா கட்டுங்க, கொஞ்சம் 2 பேருக்குள்ள இணக்கம்ங்கிறது வரும், கடவுள் அதுக்கு வழி கொடுப்பாரு. மேம், இதெல்லாம் நாங்க பண்றோம், எப்பதான் சரியாகும்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க செய்யக்கூடிய காலம்ங்கிறது இந்த லக்ன நட்சத்திர புள்ளி மாறக்கூடிய காலமாக இருந்ததுன்னா அடுத்த 45 நாள்ல அந்த நிகழ்வுங்கிறது தானா நடக்கும். அந்த லக்ன நட்சத்திர புள்ளி நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லுவோம். அது அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். அதே மாதிரிதான் அப்போ ஒரு செயல் செய்யும் போது கிரகங்களே அதுக்கு வழி கொடுக்கும். சரிங்க, சண்டை போட்டாச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு, 2 பேரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கோவில்ல போயிட்டு அந்த மாங்கல்யத்தை கொடுத்துட்டு சுவாமி முன்னாடி வச்சு வேற ஒரு சரடு மாத்திட்டு இதே மாங்கல்யத்தை மனைவிக்கு கட்டிட்டு வாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு சொன்ன பரிகாரம். செய்தது பிறகு அவர்களுக்குள் மாற்றம் இருந்ததானா? மாற்றம் இருந்தது. ஒரு நபருக்கு இருந்த கோபம்ங்கிறது தற்போது தணிந்து ஒரு நபர் கூறுவதை ஒரு நபர் கேட்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அந்த கிரகம் அவர்கள் ஜாதகத்திற்கு கொடுத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம விளையாடுற விளையாட்டை விட கிரகங்கள் விளையாடுற விளையாட்டுங்கிறது ரொம்ப பெருசு. அது சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. திருமணத்திற்காக யாருக்கெல்லாம் பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணத்துக்கு காத்துட்டு இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் திருக்கல்யாண வைபவம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க தயவு செய்து போயிட்டு வாங்க. எங்களுக்கு அந்த கோவில்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு யார் நினைக்கிறீங்களோ, உங்க வீட்டுக்கு யாராட்டு இப்போ திருமண காலங்கள் தான், கல்யாணத்துக்காக கூப்பிட்டு அந்த மாங்கல்ய தாரணம் நடக்கக்கூடிய காலங்கள்ல அவங்கள போய் பாருங்க. அது நல்லா இருக்கும். சுப நிகழ்வு, மங்கள மேளங்களும் உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும். அதை விட விசேஷம், இந்த 60 சஷ்டியப்த மூர்த்தி ஒரு வீட்டுல கொண்டாடுறாங்கன்னா உங்களை கூப்பிட்டுருக்காங்களோ இல்லையோ, அன்றைய நாள்கள்ல மண்டபத்துல போயிட்டு அவங்க காலில் விழுந்து ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அன்னைக்கு அவர்களை பார்ப்பது பார்வதி பரமசிவனை பார்த்ததாக ஒரு ஐதீகம். அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். திருமண வாழ்வையில பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கிறவங்க, இதெல்லாம் இவங்க செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்றேன். நன்றி. நன்றி சந்தோஷ்.